எஸ்ஐ கொஸ்டின் எண்டோவாஸ்குலர் நியூரோ சர்ஜரியோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்டோவாஸ்குலர் நியூரோ சர்ஜரினா இது வந்து இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜி இல்லை நியூரோ இன்டர்வென்ஷனல் சர்ஜரின்னு சொல்லிக்கலாம். இட் இஸ் அ சப்ஸ்பெஷாலிட்டி ஆஃப் நியூரோ சர்ஜரி. இது எதுக்காகனா இட் இஸ் அ மினிமலி இன்வெசிவ் டெக்னிக் டு டயக்னோஸ் அண்ட் ட்ரீட் வாஸ்குலர் டிசீஸ் ஆஃப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இது வந்து ஓப்பன் சர்ஜரிக்கு இதுக்கு ரெடியூஸ்ட் மார்ட்டாலிட்டி, ஷார்ட்டர் ரெக்கவரி டைம் அண்ட் ஹை எஃபிகசி இருக்குது. பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இதில் வந்து பார்த்தோன்னு சொன்னோம்னா ஃபெமரல் ரேடியல் ஆர்டரி மூலமாக அண்டர் ஃப்ளோரோஸ்கோப் கைடன்ஸ் வந்து வி கேன் நேவிகேட் மைக்ரோ கத்தீட்ரஸ் த்ரூ த பிளட் வெசல் டு த சைட் ஆஃப் பெத்தாலஜி. இந்த பெத்தாலஜி சைட்டே வந்து போயிடலாம். ஸோ இமேஜிங் மொடாலிட்டிஸ் ஃபஸ்ட்டு எப்பயுமே சிடி ஒரு டெக்னிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேசிக்காக சிடி பிரெயின் சிடி வாட் எவர் நீடட் எடுத்துக்கலாம். சிடி ஆஞ்சியோகிராம் இல்லை எம்ஆர் ஆஞ்சியோகிராம் எடுத்துடணும் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஃபாலோ அப்புக்கு. அப்புறம் கண்டிப்பாக DSA is must, that is the gold standard. If planning for procedures நம்ம DSA கண்டிப்பாக பண்ணி ஆகணும். 3D ரொட்டேஷன் ஆஞ்சியோகிராஃபி வந்து பார்த்தோம்னு சொன்னோன்னா நமக்கு வந்து ஒரு என்ஹான்ஸ்டு வாஸ்குலர் அனாட்டமி அண்ட் பெத்தாலஜி தெரியும், ரோட் மேப்பிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது வந்து அப்ளிகேஷன்ஸ் நம்ம டீட்டெயிலில் பின்னாடி பார்க்கலாம். நம்ம பேசிக்காக லைட்டாக வேணால் பார்க்கலாம். செரிபிள் ஆனரிசம்ல காயிலிங், ஃப்ளோ டைவர்ஷன், பலூனோசர் காயிலிங் பண்ணலாம். எய்ம் மால்ஃபார்மேஷனுக்கு ஆனிக்ஸ் எல்லாம் என்போட்டெல் சைனாக்லேட்டர் மூலமாக அப்லோட் பண்ணிக்கலாம் எம்போலிக் ஏஜென்ட்ஸ் வச்சு. இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கில் மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டமி ஒரு இன்ட்ரா ஆர்டிரியல் த்ரோம்போலைசிஸோ பண்ணலாம். இன்ட்ராக்ரினில் எக்ஸெக்னல் சீனோசிஸில் ஏஞ்சியோபிளாஸ்டியோ இல்லை ஸ்டென்டிங்கோ பண்ணலாம். டியூமர் எம்பலைசேஷன் பண்ணிவிட்டு இன்ட்ராபரேட்டிவ் ப்ளீடிங்கை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஃபார் மெனிஞ்சியம் அண்ட் பேரகங்லியமா. எபிஸ்டாக்சிஸ் ஆர் ரெஃப்ராக்டிவ் ப்ளீடிங்க்கு நம்ம டார்கெட் அந்த எக்ஸ்டர்னல் கரெக்ட் ஆர்டரியிலே போய் டேரெக்டாக அந்த போய் அடைச்சி விட்டுடலாம். ஸ்பைனல் வாஸ்குலர் பெத்தாலஜிஸ் லைக் ஸ்பைனல் ஏவிஎம்ஸ், டியூரல் ஏபி ஃபிஸ்துலா இதெல்லாத்தையும் எம்பலைசேஷன் மூலமாக பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு தேவையான பொருட்கள் வந்து மைக்ரோ கத்தீட்ரு, கைடு வயரு, எம்பாலிக் ஏஜென்ட்ஸு லைக் ஆயில்ஸு, ஆனிக்ஸ் க்ளூ, அப்புறமாட்டி பார்ட்டிகுலேட் எம்பாலிக் ஏஜென்ட்ஸ், பிவிஏ பார்ட்டிகுலர்ஸ் மைக்ரோசைஸ். இப்போ பார்ட்டிகுலேட் எம்பாலிக் ஏஜென்ட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை. ஒன்எக்ஸ்டி என்பிசிஏ வந்ததுலேருந்து ஸ்டென்ட், ஃப்ளோ டைவர்ஷன் கத்தீட்ரஸ், த்ரோம்பெட்டிக் டிவைசஸ்லாம் வச்சு நம்ம ஸ்டென்ட் ரெட்ரைவர்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் சிஸ்டம்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அட்வான்டேஜஸ் வந்து மினிமலி இன்வெசிவ் டெக்னிக்கு, ஷார்ட்டர் ரெக்கவரி டைமு, ஹை ப்ரெசிஷன் இருக்கும், ப்ராட் எலிஜிபிலிட்டி இருக்கும். சேலஞ்ச் வந்து வாஸ்குலர் அசஸ் இஷ்யூஸ் லைக் அதாவது ஒரு டார்ச்சர்ஸ் அனாட்டமி, டிஃபிகல் அனாட்டமியாக இருக்கலாம். ப்ரொசீஜர் ரிலேட்டட் ரிஸ்கில் ஸ்ட்ரோக்கு, வெசல் பெர்ஃபரேஷன், எம்போலிஷன் ஆஃப் கிரேட் நான் டார்கெட் வெசல்ஸ் இருக்கலாம். ரேடியேஷன் எக்ஸ்போஷர், ஆப்ரேட்டர் எக்ஸ்பர்டைஸு, ரேடியேஷன் எக்ஸ்போஷர் பேத் போர்ஷன்ஸுக்கு வரும், ஆப்ரேட்டருக்கும் வரும். அப்புறமாட்டி டிவைஸ் காஸ்ட் ரொம்ப அதிகம். ஃப்யூச்சரில் ரோபோட்டு, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவைஸு நிறைய யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஏஐ இன்டிகிரேஷன்லாம் பண்ணலாம். ஓகே, ப்ரீ ப்ரொசீஜர் எவாலுவேஷன் என்னென்னலாம் பண்ணால் ஃபஸ்ட்டு டீட்டெயில் ஹிஸ்ட்ரி கேட்கணும். இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு பெத்தாலஜி வச்சு டியூரேஷன், ஆன்செட், ப்ராக்ரெஷன் லைக் ஹெட்டேக், ஃபோக்கல் டெபிசிட் சீசஸ் எல்லாம் பார்க்கணும். கொமாபிடிஸ் லைக் ஹைப்பர்டென்ஷன், டயபெட்டிஸ், ஹைப்பர்லிம்பிடிமியா, கார்டியாக் ஸ்காட்டிங் டிஸார்டர்ஸ் இருக்கா. மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரியில் ஆன்டிபயோட்டிக், ஆன்டிகோகுலன்ஸு, அலர்ஜி டு கான்ட்ரசெப்ஷன்ஸு இருக்கா. ப்ரீவியஸ் இன்டர்வென்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்களா லைக் ஆஸ்டர் சர்ஜரி, ஸ்ட்ரோக்கு இல்லை ஏதாச்சும். அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனும் நியூராலஜிக்கல் அசஸ்மெண்ட், ஒரு பேஸ்லைன் ஃபங்க்ஷன் ஜிசிஎஸ்சியில் என்ஹெச் ஸ்ட்ரோக் ஸ்கேல் பார்த்துடணும். பிபி, பல்ஸ் ரெகுலாரிட்டி மரமெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எக்கோ எடுத்து பார்த்துட்டு அடுத்து பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ், ரேடியல் அண்ட் ஃபெமரல் ஆர்டரி பெட்டன்சினா அது மூலமாக நம்ம பண்ண போகிறோம். அப்புறம் ரிஸ்க்கு ஸ்டாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணணும். ப்ளீடிங் ரிஸ்க் இருக்கான்னு பார்க்குறதுக்கு பிளேட்லெட் கவுண்ட்டு, கோஆகுலேஷன் ப்ரொஃபைல், ஆன்டிகோகுலன்ஸ் யூசேஜ் இருக்கா, அப்புறமாட்டி செப்சிஸ் இருக்கா, லோக்கலைஸ் இன்ஃப்ளமேஷன் இருக்கா, அங்கேனா பண்ண முடியாதுப்பா. ஃபெமரல் ஆர்டரியில் பண்ண முடியலன்னா ரேடியல் ஆர்டரி போயிடலாம். அப்புறமாட்டி அனஸ்தட்டிக் ரிஸ்க், அதாவது ஏன்னா கார்டியோமெரி ஃபிட்னஸ் இருக்கா, ஏன்னா கான்சன்ட்ரேஷன் தான் பண்ண போகிறோம், பட் சம்டைம்ஸ் ஜென்ரல் அனஸ்தீசியா தேவைப்படும். அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்குறது. அப்புறம் லேப் இன்வெஸ்டிகேஷன் வழக்கம் போல் சிபிசி, ஹீமோக்ளோபின் ரிலேட்டட், கோஆகுலேஷன் ப்ரொஃபைலு, பிடிஐஎன்ஆர், ஏபிடிடி பார்க்கணும். ஆர்எஃப்டி வந்து பேஸ்லைன், கிரேட்டன், இஜிஎஃப்ஆர் பிகாஸ் கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்புறம் பிளட் குளுக்கோஸ் லெவல் கரெக்டாக இருக்கா, பிஃபோர் ப்ரொசீஜருக்கு முன்னாடி ஹைப்போகிளைசமியா போயிடக்கூடாது பேஷண்ட்டு. அப்புறம் எலக்ட்ரோலைட் அபார்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா முதல்ல அதை சரி பண்ணணும். ப்ரீ ப்ரொசீஜரெல்லாம் வந்து சப்போஸ் ஆன்டிகிரின் ஆன்டிபயோட்டிக் இருந்தால் ஸ்டாப் பண்ணி வைக்கணும். ப்ரிட்ஜிங் தெரப்பி போடலாம், ஹைட்ரேஷன் ப்ரோட்டோகால்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கான்ட்ரசெப்ஷன்ஸ் போடுறதுனால ரீனல் டிஸ்ஃபங்க்ஷன் வரும், அதனால் ஹைட்ரேஷன்ஸ் நல்லா கொடுக்கணும். அடுத்து இமேஜிங்கில் வந்து முதலே பார்த்த மாதிரி தான் சிடி ஆஞ்சியோகிராஃபி பண்ணோன்னா வாஸ்குலர் அனாட்டமி தெரிஞ்சிடும், அனரிசம், சீனோசிஸ், அக்ளூஷன் இருக்கான்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா இது அலர்ஜிக் டு ஐடென்டிட்டி கான்ட்ராஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துடலாம். ஸோ அது வந்து நல்லா நமக்கு தெரிஞ்சிடும். டிஎஸ்ஏ வந்து கண்டிப்பாக தேவை. அனரிசம், ஏவிஎம், ஃபிஸ்துலாலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 3D ரொட்டேஷன் ஆஞ்சியோகிராஃபி இருந்துச்சுன்னா நம்ம இந்த நெக்கு அனரிசம் நெக் சைஸ் எப்படி இருக்குது, டார்ச்சர் செசல் பார்த்து எது இருக்கான்னு முன்னாடியே பார்க்கலாம். தேவைப்பட்ட ஃபங்க்ஷனல் ஸ்டடீஸ் லைக் பெர்ஃபெக்ஷன் இமேஜிங் ஃபார் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக், இந்த பெண்ணுப்புறா பார்க்குறதுக்கு, அப்புறம் அந்த த்ரோம்பெக்டிவ் எடுக்கிறதுக்கு, இஜி வந்து சீசர் இல்லை ஏவிஎம் கார்டியக் டிசீஸ் பக்கத்தில் இருக்குதுன்னா எடுக்கிறதுக்கு, டிரான்ஸ்கிரனில் அல்ட்ராடாப்லர் வந்து ரியல் டைம் ஃப்ளோ இன்டர்கலர்ஸில் எப்படி போகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். இது ஒரு மல்டி டிசிப்ளினரி ரிவ்யூ. நியூரோ சர்ஜன், இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட், அனஸ்தட்டிஸ்ட்டு,
நியூராலஜிஸ்ட் எல்லாருமே இருக்கணும். அப்புறம் ப்ரொசீஜர் பிளான் பண்ணுறதுக்கு வாஸ்டர் பேட்டர்ன்சி பார்க்குறதுக்கு அல்ட்ராசவுண்டு பால்பேஷன் ஆஃப் ஃபெமரல் டெஸ்ட்லாம் பார்த்துக்கணும். சப்போஸ் இது ரெண்டும் கிடைக்கலன்னா பிரேக் லாட்ரி போகலாம், அங்கேயும் கிடைக்கலன்னா டேரெக்டாக கரெக்ட் இல்லை பங்க்சர் அடித்து உள்ளே போயிட வேண்டியது தான். அப்புறம் டேஸ்லாம் பார்த்தாச்சு. என்ன சர்ஜரியோ என்ன இன்டர்வென்ஷன் பண்ண போகிறோம், அதுக்கு தேவையான கத்தீட்ரோ இல்லை கைடு வேறு காயிலோ ஸ்டென்ட்டோ எம்பாலிக் மெட்ரஸ் ரெடி எடுத்து வச்சுக்கணும். கான்ட்ராஸ்ட் ஏஜென்ட் முன்னாடியே பார்த்து வச்சுட்டு சப்போஸ் கான்ட்ராஸ்ட் வந்துச்சுன்னா அது கொடுக்கறதுக்கு ஸ்டீராய்ட்ஸ் ஆன்டிஸ்டமின்ஸ் ரெடியாக வச்சுக்கணும். ரீனல் ஃபங்க்ஷன் பூராக இருந்ததுன்னா லோ ஆஸ்மோலர் லைசோமார் ஏஜென்ட்ஸ் போடலாம். இப்போ ஆப்ரேஷன் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் இன்ஃபார்ம்டு கன்சென்ட், என்ன பண்ண போகிறோம், என்ன ரிஸ்க் இருக்குது, பெனிஃபிட் இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் சர்ஜரி எதுவும் பண்ணாமல் என்ன. அப்புறம் சப்போஸ் இந்த ப்ரொசீஜர் பண்ணால் காம்ப்ளிகேஷன்ஸ் வர லைக் ஸ்ட்ரோக்கு, வெசல் ப்ரிப்பரேஷன், ப்ளீடிங்லாம் வரலாம், ஸோ உயிருக்கு ஆபத்து இருக்கலாம்னு சொல்லலாம். அப்புறம் பேஷண்ட்டை வந்து வெறும் வயிற்றில் இருக்க சொன்னால் ஃபார் 6 to 8 hours ப்ரீ ப்ரொசீஜர்ஸ். அப்புறமாட்டி பேஷண்ட்டை வந்து சப்போஸ் ஸ்டென்ட்லாம் வைக்க போகிறோன்னா ஆஸ்பிரின் கொடுக்கலாம். செடேட்டிவ்ஸ், ஆங்ஸைடிஸ் கொடுக்கணும். ப்ரொஃபைலக்டிக் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்பட்டால் கொடுக்கலாம். ஹைட்ரேஷன், ரீனல் ப்ரிப்பரேஷன் கொடுக்கணும் பார்த்தாச்சு. அப்புறம் மெத்தடாலஜி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, பேஷண்ட் வந்து அனசீசியா தான் கொடுக்க போகிறோம். கான்ஷியஸ் செடேஷன், காம்ப்ளெக்ஸ் கேஸில் ஜென்ரல் அனசீசியா, செப்டிக் மெஷரில் தான் பண்ணோம். ட்ரேப்பிங் அண்ட் ஸ்டெரைல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும். பேசிக் நியூராலஜி பார்த்தாச்சு. பொசிஷனிங், சுப்பைன் பொசிஷன், அரைமாட்டி ஃபெமரல் ஆர்ட்ரி, ரேடியேட்டர்ன்ற பொறுத்து மாறும். ஃபெமரல் ஆர்ட்ரினா பெட்ரினா லார்ஜ் டயமீட்டர், ரேடியோ ஆர்ட்ரி இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி கிடைக்குது. ஆல்டர்னேட் எக்ஸஸ் பிரேக்கில் ஆர்ட்ரி டேரக்ட் முன்னாடியே பார்த்தது தான். யூஎஸ்ஜி மூலமாக உள்ளே போகலாம். செல்டிங்கர் டெக்னிக் தான். ஃபஸ்ட்டு நீடில் பங்க்சர் பண்ணி ஆர்ட்ரி உள்ளே போயிடுவோம். அதுக்கப்புறம் கைடு வேறு இன்சர்ட் பண்ணுவோம். அப்புறம் ஷீத் இன்சர்ட் பண்ணுவோம். அப்புறமா ஃப்ளோரோஸ்கோப்பி மூலமாக கண்டினியூஸாக எக்ஸ்ரே அடிச்சு உள்ள ரியல் டைமாக உள்ளே போய் தான் பார்க்கலாம். ரோட் மேப்பிங்னா முன்னாடி எடுத்து வச்சுருந்த அந்த 3D ரொட்டேஷனல் ஆஞ்சியோகிராஃபி, அப்புறமா எம்ஆர்ஐ, இந்த இமேஜஸ் எல்லாத்தையும் வேஸ்கன் மேலே போட்டு லைவாக வந்து ஃப்ளோரோஸ்கோப்பிக்கு நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் கைடிங் கத்தீட்ரஸ், லார்ஜஸ்ட் கத்தீட்ரு இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா ஸ்டெபிலிட்டி ஆஃப் மைக்ரோ கத்தீட்ரஸ் இருக்கும் உள்ள. அதுக்கு கீழே மைக்ரோ கத்தீட்ரு அது உள்ளே விடுவாங்க. அது ஸ்மால் ஃப்ளெக்சிபிள் கத்தீட்ரஸ் இருக்கும். ஸோ டார்ச்சர்ஸ் இன்டர்னல் செல்ஸ் மூலமாக ஈஸியாக போயிடும். தேவைப்படுற இடத்துக்கு கைடை ரீச் பண்ணிட்டு டார்கெட்டை ரீச் பண்ணணும். அப்புறம் மட்டி என்ன லீஷனும் அதை பொறுத்து. பேனரிசம்னா காயிலிங் போடணும், லைக் பிளாட்டினம் காயில்ஸு. அப்புறமாட்டி போட்டோம்னா அது கிளாட் பண்ணும், ரப்சர் ஆகாமல் தடுத்துரும். காயிலிங்கோட யூஸ் என்னென்னா அந்த காயில் உள்ளே போயிட்டு அவங்களோட பிளாட்ஃபார்ம் ஆகி ரப்சரை ப்ரிவென்ட் பண்ணி விட்றது தான். சப்போஸ் அந்த 2 காயில் நடுவில் ஃப்ளோ டைவர்ஷன் போடலாம். அப்புறம் பலூனை வந்து சம்டைம்ஸ் வந்து பலூனோஸ்டர் காயிலிங் இருக்குது. டெம்பரரியாக அந்த நெக்கு வந்து சிறுசாக இருந்ததுன்னா பலூனை வச்சு விரிவுபடுத்திட்டு அந்த பல் மூலமாக காயிலிங் போட்டு டென்ஸாக இது பண்ணிக்கலாம். ஏவிஎம்க்கு ஆனிக்ஸ் அண்ட் என்பிசிஏ பார்ட்டிகல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி அக்ரூட் பண்ணி விட்டுலாம். இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கில் மெக்கானிக்கல் த்ரோம்போக்டோமி பண்ணலாம். இன்ட்ராக்டல் த்ரோம்போலைசிஸ் பண்ணலாம். சீனோசிஸ்க்கு ஏஞ்சியோபிளாஸ்டி அண்ட் ஸ்டென்டிங் பண்ணலாம். டியூமருக்கு எம்பலைசேஷன் பண்ணலாம். அப்புறமாட்டி இன்ட்ரா ப்ரொசீஜரில் வந்து நியூராலஜிக்கல் மானிட்டரிங், ஏதாவது கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது புதுசாக டெஃபிஷியன்சி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஹியூமோடைனமிக் மானிட்டரிங் வந்து கண்டினியூஸ் பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ரேட் பார்த்துக்கணும். செப்பரேட்டி இருக்கான்னு, ரேடியேஷன் டோஸ் வந்து நம்ம பார்த்துக்கணும். போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னு ஒரு சிடி எம்ஆர் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். அக்ளூடாக இருக்கா, கிளாட் ரூம் ஆயிடுச்சா, வெசல் டைலட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹியூமோசிஸ் வந்து செக் பண்ணி பார்த்துடணும். ப்ரொலாங்டு கம்ப்ரெஷன் மேபி நீடட் ஃபார் ஆன்டிகோகுலேஷன் பேஷண்ட்ஸு. அடுத்து போஸ்ட் ப்ரொசீஜரெலாம் வந்து பேஷண்ட்டை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக புதுசாக டெஃபிசிட் இருக்கா, மல்டிசிஸ் சேஞ்ச் இருக்கான்னு பார்க்கணும். சிடிஎம்ஆர்ஐலாம் எடுத்து செக் பண்ணி ஹெமரேஜோட இன்ஃபெக்ஷன் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஆறுமாட்டி ஹெமட்டோமாஸோட சம்மந்தம் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஃபாலோஅப் கரெக்டாக பார்க்கணும். பிபிலாம் மெயின்டைன் பண்ணணும். அவ்வளோதான். அப்புறம் காம்ப்ளிகேஷன் அவாய்டன்ஸ் இப்போ ரொம்ப இருக்குது. ஸ்ட்ரைட்டாக கீழே போய் டப்பா. வெசல் பெர்ஃபரேஷன், த்ரோம்போஎம்பாலிசம், வாசோஸ்பாசம், நான் டார்கெட் எம்பாலைசேஷன், ரேடியேஷன் இன்ஜுரி, ஆக்சசைட் காம்ப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் தான் காம்ப்ளிகேஷன். இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெசல் பெர்ஃபரேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு ரியல் டைமாகவே நம்ம இமேஜிங் பார்த்து ஓவர் மேனிப்புலேஷன் பண்ணக்கூடாது. டார்ச்சர்ஸ் வெசலில் சின்ன கத்தீட்ரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், பெரிய கத்தீட்ரு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. எம்பாலிசம் வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடி அப்பரைனைசேஷன் பண்ணிடணும். நல்லா டிவைஸை ஃப்ளஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ த்ரோம்போலைட்டிக்ஸ் அண்ட் த்ரோம்போக்டமி பண்ணுறதுக்கு. வாசோஸ்பாசம் வந்துருச்சு, சப்போஸ் உள்ளே போகும்போது வாசோஸ்பாசம் வந்துச்சுன்னா இன்ட்ரா ஆர்டீரியல் வாசோடைட்டர்ஸ் லைக் நிமோடிபின், வெராபெமில், நிக்கார்டிபின் எல்லாம் போடலாம். பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைக்ரோ கத்தீட்ரை கரெக்டான பொசிஷனில் வைக்கணும். கண்ட்ரோல்டு இன்ஜெக்ஷன் தான் பண்ணணும். சும்மா அழுத்து விட்டோம்னா அந்த இன்ஜெக்ஷன் வந்து வேறு எங்கே தேவையான இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல போய் இதாகிடலாம். அப்புறம் ஃப்ளோரோஸ்கோபி டைமை மினிமைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக எக்ஸ்போஷர் கம்மியாகும். முதல்லையே ஒழுங்காக சைட்டில் நல்லா நீட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஆனரிசம், ஃப்ளோ டைவர்ஷன், பலூன் ஆல்ரெடி பார்த்தாச்சுரா சாமி. புதுசாக இருக்கா? ஸ்பைனல் வாஸ்குலர், ஏவிஎம், ஃபிஸ்டுலா, வெர்டிபிள் கம்ப்ரெஷன் ஃப்ராக்சரில் என்ன யூஸ் ஆகுது தெரியல. வீனஸ் சைனஸ் ஸ்டென்டிங் பண்ணலாம். இடியோபதிக் இன்ட்ராக்ரனில் ஹைப்பர்டென்ஷனில்
சில ட்ரக் டெலிவரி பண்ணலாம், கீமோதெரப்பி எல்லாம் அந்த மாதிரி ஜீன் தெரப்பி பண்ணலாம்.